டாலி சாப்பாடு பண்ணிட்டியா? அது செய்ய சீக்கிரம் கொண்டா. யாரை பாக்குறதா பிள்ளைகளை பாக்குறதா யாரை பாக்குறதுனே தெரியல. ஜபா, அப்பாவுக்கு சீக்கிரம் சாப்பாடை ரெடி பண்ணுமா. இந்த ரெடி பண்றேம்மா. வேகமா போகணும். வெர்ஜின், ஜெனி, ஆளுக்கு ஒரு வேலை பார்க்கலாம்ல. ஒரு ஆளா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன்ல. ஒருத்தி பாத்திரம் வழக்கு, ஒருத்தி வீடு கூட்டு. எனக்கு ஒரு ப்ரீமியர் வீடியோ இருக்கு. டீ குடிச்சிட்டு படிக்க போகணும். என்னால ஒரு வேலையும் பார்க்க முடியாது. பாரு, ஆளுக்கு ஒண்ணு சொல்லிட்டு போறானுங்க. சே, என்ன சத்தம்? பழக்கமெல்லாம் ஆரம்பிச்சாங்களா? எனக்கு மட்டுமா அங்க பிள்ளைங்க? உங்களுக்கு தானங்க பிள்ளைங்க. 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. என்ன நீங்க கேட்க கூடாதா? அம்மா, நீ ஆச்சு உபயோக ஆச்சு. டைம் ஆச்சு, கொண்டாமா. ஜபா, சீக்கிரம் கொண்டு வாமா, போயிட போறாரு. சபா, இவரை கிளப்புறதுக்குள்ள கொஞ்ச நேரம் ரிலாக்ஸா டிவியாவது பாப்போம். ரஞ்சித் தரும் விரிவான தகவல்களை. ஜபா, எனக்கு ஒரே தலைவலியா இருக்கு, கொஞ்சம் காஃபி கொண்டாமா. கொண்டு வரேமா. முதல்ல பரவ தொடங்கியதிலிருந்து இதுவரைக்கும் நாம கேள்விப்படுற ஒரு வார்த்தை ஹெர்ட் இம்யூனிட்டி, மந்தை எதிர்ப்பாற்றல். அதாவது கொரோனாவை முழுக்கவே இந்த உலகத்தை விட்டு ஒழிக்கணும்னா குறிப்பிட்ட மக்கள் தொகைக்கு கொரோனாவுக்கு எதிரான நோய் எதிர்ப்பு சக்தி உருவாகணும். அப்படி உருவாகிடுச்சுன்னா தடுப்பூசி போடாதவர்களுக்கும் அதன் மூலமா பலன் கிடைக்கும். இது சாத்தியமா? அறிவியல் உலகம் விடைகாண முயற்சிக்கும் அந்த புதிர் கணக்கு என்ன என்பது பற்றி பார்க்கலாம். கொரோனா வைரஸால ஒருவர் பாதிக்கப்படும் போது அவர்கிட்ட இருந்து எதிர்ப்பு சக்தி இல்லாத 4 பேருக்கு தொற்று பரவுது. டிவியில என்ன இருக்கு? ஒண்ணுமே இல்ல. அத பார்த்தாவது ரிலாக்ஸ் ஆகலானா அதுலயும் ஒன்னையும் காணோம். பிள்ளை என்னடானா எப்ப பார்த்தாலும் அடுப்படியில வேலை வேலைன்னு கிடக்கு. 2வது பிள்ளை புத்தகம் கைமா திரியுது, நடமாடும் புத்தகமா தான் இருக்கு. 3வது அதுக்கு மேல இருக்கு, எப்ப பார்த்தாலும் இன்டர்நெட் போனுமா தான் இருக்கு. அதை விட்டா சாப்பிட தூங்க இதே வேலையாதான் இருக்கு. சப்பா, என் பிள்ளைகளுக்கு நல்ல வழி கிடைச்சா நல்லா இருக்கும் ஆண்டவரே. என் பிள்ளைகளுக்கு யாரையாவது அனுப்பி ஒரு கவுன்சிலிங் கொடுத்தா நல்லா இருக்கும் ஏசப்பா. நீங்க தான் ஆண்டவரே எனக்கு கிருபை செய்யணும். வரேன். அப்பா வாங்க. அப்பா ஸ்நாக்ஸ் வாங்கிட்டீங்களா? உள்ள இருக்குமா. அப்பா உட்காருங்க, நல்ல வலிக்கிற மாதிரி இருக்கும். ஆமாமா. காஃபி கொண்டு வரவா, டீ கொண்டு வரவா? காபி கொண்டு வாமா, புது காபி கொண்டு வாமா. சரிங்கப்பா. சரிம்மா. ஆபீஸ் போயிட்டு வந்துட்டீங்களா? போயிட்டு வந்துட்டேம்மா. என்ன எல்லாரும் ஆபீஸ்ல எப்படி இருக்கிறாங்க? நல்லா இருக்காங்கம்மா. டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்ணிருந்தீங்களா? மாஸ்க் போட்டு உட்கார்ந்து இருந்தீங்களா? சானிடைசர் போட்டு கையெல்லாம் கழுவுனீங்களா? ஆமா. ஜபா, அப்பாவுக்கு கொஞ்சம் காஃபி கொண்டாமா. நீ சொல்ல வேணா, என் உள்ள கொண்டு வரும். ஆபீஸ்ல எல்லாரும் வந்துட்டாங்களா? அப்பா காஃபி. இப்பதானே வெளியில போயிட்டு வந்தீங்க, அதுக்குள்ளேயுமா வாங்கணும்? இன்னும் ரெஃப்ரெஷ் பண்ணல, கை கால் கழுவல. ஏமா வாங்குமா மொதல். சொல்ல வச்சிருமா, அப்புறம் வந்து குடிச்சிருமா. சரிங்கப்பா. ஆஃபீஸ்ல தான் கையை கால கழுவுன்னு சொல்றாங்க, சானிடைசர் யூஸ் பண்ண சொல்றாங்க. இங்கேயும் கையை கால கழுவுன்னு சொல்ற, உங்களை பெரிய தொல்லையா போச்சு. சரி, இப்படியே பேசிட்டு ட்ரெஸ்ஸை கழட்டி கட்டில போட்டுறாதீங்க, வாஷிங் மிஷின்ல போடுங்க. சாப்பாடு என்னாச்சுன்னு போய் பார்த்துட்டு வருவோம். அப்பாவுக்கு தான் ஃபர்ஸ்ட். ஆஃப் பண்ணி வை. போன் வச்சிட்டு சாப்பிடல. இன்னொரு சப்பாத்தி வைக்கா, ஒண்ணே ஒண்ணுதான் வைக்கிறேன். சாப்பாடு வேற. போதும். ஏய், போனை வைக்கிறியா? தட்டை பிடுங்க. போனை வச்சிட்டு சாப்பிடு. ஆமாமா, நான் போய் இந்த வீட்டெல்லாம் கூட்டுறேன். சரிம்மா. இப்படியே பொழுதெல்லாம் போயிருமோ? நாள் இப்படி போயிட்டே இருக்கு. இந்த 3 பிள்ளைகளை நினைச்சா ஒரே கவலையா இருக்கு. இந்த பிள்ளைகளை வச்சுட்டு நான் என்ன செய்ய போறேனே தெரியல. இந்த பிள்ளைகளுக்கு பாஸ்டர்மா மூலமா ஒரு கவுன்சிலிங் கொடுக்கலாமா? வேலை அவங்க ஆண்டோடைய வார்த்தையை சொன்னா கூட இந்த பிள்ளைங்க மனசு மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
சரி, நான் வேணா பாஸ்டர்மாவுக்கு உடனே ஃபோன் பண்ணி பார்க்கறேன். உடனே பண்றேன். ஹலோ, அம்மா பிரேஸ்லான்மா. சொல்லுங்க டாலி, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படிம்மா இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. வீட்ல எல்லாரும் நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்கம்மா. உங்க வீட்டுக்கார் வேலைக்கு போயிட்டாங்களா? போயிட்டு இருக்காங்கம்மா. கொரோனா இதெல்லாம் முடிஞ்சு இப்பதான் போக ஆரம்பிச்சிருக்கிறாங்க. பிள்ளைங்களா எப்படி இருக்காங்க 3 பேரும்? நல்லா இருக்காங்கம்மா. உங்களை பத்தி தான் பேசணும்னு சொல்லிதாம்மா நான் உங்களை கூப்பிட்டேன். சொல்லுங்க டாலி, எதுவும் நல்ல விஷயமா? அப்படிலாம் ஒண்ணும் இல்லைங்கம்மா. 3 பிள்ளைங்களை பத்தி தாம்மா எனக்கு ஒரே கவலையா இருக்கு. மூத்த பிள்ளை என்னடானா எப்ப பார்த்தாலும் அடுப்படினே இருக்குது. 2வது பிள்ளை என்னடானா எப்ப பார்த்தாலும் புத்தகம் கையுமா திரியுது. நடமாடும் புத்தகமாவே இருக்கு. இதை விட 3வது பிள்ளை தாமா. அதை நினைச்சாதான் ஒரே கவலையா இருக்கு. எப்ப பார்த்தாலும் போனு, செல்லு, நெட்டு இப்படியே தான் இருக்குமா. அதை விட்டா சாப்பிட, தூங்க இப்படியே தாமா இருக்கு. இந்த பிள்ளைகளை நினைச்சா எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா. அப்படியா டாலி? இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு அட்வைஸ் பண்றதுனால ரொம்ப கஷ்டமான காரியம்தான். சரி டாலி, நான் ஒன்று பண்றேன். நான் எந்த ஒரு காரியம் பண்ணாலும் ஜோம் பண்ணிட்டு தான் பண்ணுவேன். நான் பைபிள் வாய்ஸ் ஜோம் பண்ணி ஆண்டவர் எனக்கு என்ன வெளிப்படுத்துறாரோ அதை நான் உங்களுக்கு சொல்றேன் டாலி. நான் ஜோம் பண்ணிட்டு 2 நாள் கழிச்சு உங்க வீட்டுக்கு வரேன். ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தின காரியத்தை உங்க பிள்ளைங்களோட பேசுவோம். அவங்களுக்கு அட்வைஸா சொல்லாம ஒரு ஃப்ரெண்ட்ஸா அதை ரெக்வஸ்ட் பண்ணி சொன்னா அவங்க ஏத்துக்குவாங்க நான் நம்புறேன். நான் ஆண்டவரை விசுவாசிக்கிறேன். நீங்களும் இந்த காரியத்துக்காக ஜோம் பண்ணுங்க, நானும் ஜோம் பண்றேன் டாலி. கண்டிப்பாமா. நீங்க ஒரு கவுன்சிலிங் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். நீங்க வந்து கண்டிப்பாமா, நான் ஜெபத்தோட வரேம்மா. ஓகேமா, ஓகேமா. உங்களை நான் எதிர்பார்த்து காத்துட்டு இருப்பேம்மா. நாளைக்கு கிளாஸ் வேற இருக்கு, எக்ஸாம் வேற சொன்னாங்க, தூக்க வேற வருது, பசிக்க வேற செய்யுது. சாப்பாடு முக்கியமா, எக்ஸாம் முக்கியமா, தூக்கம் முக்கியமா? ஃபர்ஸ்ட் சாப்பாடு, அப்புறம் தூக்கம். நாளைக்கு எக்ஸாம் பார்த்துக்கலாம். ஜெபாக்கா, ரொம்ப பசிக்குது, என்ன சாப்பாடு? ஆமா, நான் செஞ்சு வச்சிருப்பேன். வக்கனே வந்து சாப்பிடு. இங்க பாரு, தட்டை கூட கழுவாம சாப்பிடுது. தட்டை கூட கழுவாம சாப்பிட சோத்து முட்டை. சோம்பேறி சோம்பேறி. இதுல ஸ்நாக்ஸ் வரேன் உனக்கு. போய் சாப்பிட்ற பிளேஸ் சும்மா டிஸ்டர்ப் பண்ணாதக்கா. சும்மா ஏதாவது சொல்லிட்டு தோண எக்ஸாம்க்கு வேற நிறைய பிரிண்ட் அவுட் எடுக்க வேண்டியது இருக்கு. ஆன்லைன்ல போய் நிறைய சர்ச் பண்ண வேண்டியது இருக்கு. என்ன பண்றதுன்னே தெரியல. ஆன்லைன் எக்ஸாம் வச்சு உயிரை வாங்குறாங்க. நான் எப்படியாவது யூனிவர்சிட்டி ரேங்க் ஹோல்டரா வாங்கிடணும் இந்த முறை. A few moments later. எப்படி இருக்கீங்க? நல்லா வீட்டுக்கு நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க. சரிம்மா, சரி சரி. உட்காருங்கம்மா. தேங்க்யூ மேம், தேங்க்யூ. அப்புறமா டாலி, வீட்டுக்கார வேலைக்கு போயிட்டாங்களா? போயிட்டாங்கம்மா. அப்புறம் எப்படி போயிட்டு இருக்குமா லைஃப்லாம்? போயிட்டு இருக்குமா. பைபிள் வாசித்து ஜோம் பண்றீங்களா? கண்டிப்பாமா. என்ன பிள்ளை இருக்காங்கம்மா. இங்கதான் உள்ளதா இருக்காங்க. ஜெபா, யாரு வந்திருக்காங்கன்னு வந்து பாருமா. இந்த வரேம்மா. அப்புறம் உங்க ஜெப வாழ்க்கையில எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்குமா. நீங்களும் பைபிள் வாசி டெய்லி ஜோம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் ஜெபா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. எப்படி போயிட்டு இருக்கு உங்க லைஃப் எல்லாம்? இருக்குமா. இந்த காபி கொண்டு வர. சரிம்மா, சரிம்மா. இந்த பரவாயில்ல, இருக்கட்டுமா. சரிங்கம்மா. கொஞ்சமா கொடுமா. நீங்க எப்பவுமே சொல்லிட்டு இருப்பீங்க ஜெபா நல்லா சமைப்பாங்க. கண்டிப்பாமா. நீங்க கொஞ்சம் பேசி பாருங்களேம்மா ஜெபாட்ட. சரி டாலி, நான் தனியா பேசுறேன். கிச்சன் எங்கிட்டு இருக்கு? இந்த சைடு இருக்குமா. சரி, நான் பேசி பாக்குறேன். என்ன ஜெபா, காஃபி போட்டுட்டு இருக்கியாமா? ஆமா. அடுப்படிதான் உன் வாழ்க்கையே வா. ஆமாமா, எனக்கு அது ரொம்ப பிடிக்குமா.
என்ன ஸ்பெஷலா உனக்கு பண்ண தெரியும் ஜெபா? எல்லாமே பிரியாணி எல்லாமே சூப்பரா. சரி சரி, கப் ரொம்ப பெருசா இருக்கு, கொஞ்சமா போடு ஜெபா. தான் செய்யறேமா. போதும் ஜெபா. லைட்டா தானே போட்டிருக்க? லைட்டா போட்டிருக்கேமா. தேங்க்யூ ஜெபா. செம்ம சூப்பரா போட்டிருக்க ஜெபா. உண்மையில உங்க அம்மா சொன்னது கரெக்டா தான் இருக்கு. அப்புறம் எப்படி போயிட்டு இருக்கு உன் லைஃப்ல? நல்லா போய்கிட்டு இருக்குமா. அடுப்படியே கெரியின் இருக்கேமா. ஜெபா, இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு நிறைய டேலண்ட் இருக்கு. ஒரு பொண்ணுக்கு அடுப்படி மட்டும் வாழ்க்கை கிடையாது. நீ கொஞ்சம் வெளி உலகத்துல என்ன நடக்குதுன்னு பாரு. வேதாகமம் உனக்கு கண்டிப்பா கற்றுக் கொடுக்கணும் நான் நம்புறேன். நீ பைபிள் வாசிக்கியா ஜெபா? அப்பப்போ வாசிப்பேமா. நீ அப்பப்ப வாசிக்காத, டெய்லி வாசி. அதை விரும்பி செய். நான் சொன்னதுக்காக நீ செய்ய வேண்டாம். நீயா விரும்பிப்படி. இன்னைக்கு நைட்டே நான் சொன்ன சம்பவத்தை வாசிச்சு பாரு. லூக்கா 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்துல இருந்து 42ஆம் வசனம் வரைக்கும் வாசி. அதுல என்ன சம்பவம் போட்டுருக்கு, என்ன நடக்குதுன்னு பாரு. அப்படி நீ வாசிக்கும் போது தேவன் உன்னோட பேசுவாரு. நீ தொடர்ந்து ஜெபம் பண்ணு, ஆண்டவர் உனக்கு கண்டிப்பா உதவி செய்வாரு. தேங்க்யூ ஜெபா. நான் வரேன் ஜெபா. வாங்கம்மா. கண்டிப்பா ஒரு மாட்ட வரும். நிச்சயமா ஆண்டவர் நமக்கு உதவி. நானும் அதாம ஆசைப்படுறேன். என்ன வெஜினமே காணும்? ஏதோ பிரிண்ட் எடுக்கணும்னு சொல்லிட்டு போனாமா, வர்ற டைம் தாமா. இந்த வந்துட்டாமா. வாங்கம்மா, ஸ்தோத்திரம்மா. வெஜின் ஸ்தோத்திரமா, எப்படி இருக்கு? நல்லா இருக்கேம்மா. சரிம்மா சரிம்மா. காலேஜ் லைஃப்ல எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்குமா. ஒரே ஆன்லைன் கிளாஸ் தானா? ஆமாம்மா, ஆன்லைன் கிளாஸ் ஓடிட்டு இருக்கு. சரிம்மா சரி. நான் கொஞ்சம் உள்ள போறேன். அப்புறம் எப்படி போயிட்டு இருக்கு படிப்பெல்லாம்? நல்லா போயிட்டு இருக்கு. இது ஃபைனல் இயரா? ஆமாம்மா. எங்க போயிட்டு வர? பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு வரேம்மா. எங்க கூட உன் புக்க பாப்போம். உன் ஆம்பிஷன் யுனிவர்சிட்டி ரேங்க் ஹோல்டரா? ஸ்தோத்திரம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்மா. உனக்காக ஜெபம் பண்ணிக்கிறேன். சரிங்கம்மா. சரி, நீ டெய்லி பைபிள் வாசித்து ஜெபம் பண்ணி தானே படிக்கிற? இல்லம்மா, ஜெபம்லாம் பண்ண மாட்டேம்மா. பைபிள் வாசிக்கிறதுக்கு 4 பக்கத்தை புரட்டிடுவேனா. ஏன் விஜய் இப்படி சொல்ற? உனக்கு ஒண்ணு தெரியுமா? ஞானமும் அறிவும் புத்தியும் கொடுக்கறதே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான். நீ அவர்கிட்ட கேட்காம புக்கத்தை வந்து படிச்சா உனக்கு எப்படி ஞானம் வரும்? நீ ஒருவேளை படிச்சது ஈஸியா இருக்கலாம், ஆனா நீ எக்ஸாம் ஹால்குள்ள போகும்போது மறந்துடும் வெர்ஜின். நீ இந்த காரியத்தை பண்ண. நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 1ல இருந்து 10 வசனம் வரைக்கும் வாசிச்சு பாரு. ஏசப்பா, இந்த நான் வசனத்தை வாசிக்கிறேன், என்னோட பேசுங்க மட்டும் நீ சொல்லு. அந்த வசனத்துல நீ என்ன சொல்லுதுன்னு பாரு. பைபிள் வாசித்து ஜெபம் பண்ணும் போது உனக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் வரும் வெர்ஜின். நீ எனக்காக செய்யாத இந்த காரியத்தை நீ விரும்பி செய்து பாரு. நிச்சயமா உனக்குள்ள ஒரு மாற்றம் இருக்கும். அப்படியாம்மா? நான் ட்ரை பண்ணி பாக்குறேம்மா. ஓகே வெர்ஜின். என்ன ஜெனி சத்தத்தை காணோம்? அவ உள்ள போனை தான் நோண்டிட்டு இருப்பா. ஜெனி, ஜெனி இந்த ரூம் தானே சொன்னாங்க. ஜெனி. ஸ்தோத்திரமா. ஸ்தோத்திரம் ஜெனி, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். எப்படி போயிட்டு இருக்கோம் லைஃப்லாம்? போயிட்டு இருக்குமா. சொல்லுங்க. நிறைய ஃப்ரெண்ட்ஸ், நிறைய சோஷியல் மீடியால இருக்க போல. ஆமா ஆமா, அதை விட்டு வேற வேலை இல்ல. நீ நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வச்சிருக்க. ஓகே, உனக்கு ஒரு முக்கியமான ஒரு ஃப்ரெண்ட் இருப்பாரு. அவர் ஞாபகம் இருக்கா? நான் சொல்றேன், தப்பா நினைச்சுக்காதீங்கம்மா. வந்தீங்களா, அம்மாவை பாத்தீங்களா, அக்காங்களை பாத்தீங்களா, காஃபி குடிச்சீங்களா, போயிட்டே இருங்க. தயவு செஞ்சு இந்த அட்வைஸ் எல்லாம் வேண்டாம். பேசவே பேசாதீங்க. பைபிள் வாசித்து ஜெபம் பண்ணலாம். இருக்கட்டும் இருக்கட்டும். சாரிமா, பை. தெரியுமா, இந்த காலத்து வாலிப பிள்ளைங்கிட்ட பேச ரொம்ப கஷ்டமானதுதான். ஆண்டவர் தான் இந்த பொண்ணை எப்படியாவது மாத்தணும். எப்படியாவது ஆண்டவரை பத்தி இந்த பொண்ணுக்கு சொல்லி ஆகணும். அம்மா, ஜெனி சொன்னத மனசுல எதுவும் வச்சு இந்த காலத்து பிள்ளைங்க இப்படிலாம் பேசுறது சகஜம்தான். நீங்க எதுவும் நினைச்சுக்காதீங்க. அவ ரூம் எங்க இருக்குன்னு சொல்ல நான் போய் பேசி சைடுதாமா. சரி டாலி, அதுவும் கடைசி பொண்ணு வேறல, அப்படிதான் இருப்பா. அதனால நான் ஒன்னும் வருத்தப்படல டாலி. ஏய், இந்த பிரீமியர் பாத்தியா? செம்மையா இருந்துச்சு. பாத்தியா ஜெனி? என்ன விட்றதா இல்லையாமா? நீ எனக்கு பாஸ்டமா பாக்குற, ஒரு ஃப்ரெண்டா நினைச்சுக்கோ. சரி, என்ன விஷயம் சொல்லுங்க. நீ எல்லாத்தையும் லைக் பண்ணி தானே செய்வ. உனக்கு யூடியூப் பாக்குறது பிடிக்கும்ல? ஆமா. நீ போடுற சேனல்ஸ்லாம் அதிகமா லைக் வாங்கும்ல? ஆமா. சரி, நான் சொல்ற ஒரு விஷயத்த இன்னைக்கு நைட் ட்ரை பண்ணி பாரு. ஏமா நான் சொல்றத புரிஞ்சுக்கவே மாட்டீங்க? எனக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இல்ல. நீ எந்த ஒரு காரியத்தையும் இன்ட்ரெஸ்டோட பண்ணும்போது சக்சஸ் ஆகுதா இல்லையா? நீ உன் ஃப்ரெண்ட்ஸ்ட பேசும்போது இன்ட்ரெஸ்டா தானே பேசுற. அம்மா, அது வேற இது வேறமா. இதெல்லாம் மனசுல இருந்து வரணுமா? சரி, உன் ஃப்ரெண்டு உனக்கு கால் பண்ணி கூப்பிடுறா, அப்படிதானே? நீ கரெக்டிங் போலேன்னா என்ன பண்ணுவா? ஷோ, அவெல்லாம் ஒன்னும் சொல்ல மாட்டா. அவ கோச்சுக்க மாட்டாளா? கோச்சுக்கலாம் மாட்டா. கண்டிப்பா கோச்சிருப்பா, உன்கிட்ட சண்டை போட்டிருப்பா, நீ வேணா மறந்துருப்ப.
சரிம்மா, இப்ப என்ன சொன்ன வந்தீங்களோ அதை முதல்ல சொல்லுங்க. நான் சொல்றது உன் நல்லதுக்கு தான் சொல்றேன், கட்டாயத்தோட பண்ண சொல்ல. ஜஸ்ட் நீ ட்ரை பண்ணி பாரு, சரியா? சரி, நீ பைபிள் வாசித்திருக்கியா அதுக்கு முன்னாடி? இல்ல. சரி, ஏசப்பா கூட பேசியிருக்கியா? எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசவே நேரம் பத்தல. இவங்க எல்லாரையும் காட்டிலையும் உன் பெஸ்ட் ஃப்ரெண்ட் யார் தெரியுமா? ஏசப்பா தான். உன்னோட எவர் லாஸ்டிங் ஹீரோ. உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மாறி போயிருக்கலாம், ஒருவேளை இல்லாம கூட போயிருக்கலாம், இல்ல கல்யாணம் ஆகி போயிருக்கலாம், இல்ல படிப்பை பாதியிலே நிப்பாட்டி இருக்கலாம், இவங்க எல்லாம் அவனை விட்டு போயிருக்கலாம். ஆனா எப்பயுமே மாறாத ஒருத்தர் யார் தெரியுமா? இயேசு கிறிஸ்து தான். நீ வேணா இன்னைக்கு பைபிள்ல இருக்க ஒரு அதிகாரத்தை வாசித்து பாரு. நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 1 to 11 வசனம் வரைக்கும் என்ன போட்டிருக்கு, இதை வேணா நீ விரும்பி செய்ய. கட்டாயமா படிக்க. இப்ப பத்தியா, நீ ஒரு புக்கு எப்படி விரும்பி படிக்கிற, அது மாதிரி இந்த நீ விரும்பி படி, உனக்கு வித்தியாசம் தெரியும். ஓகே, அவ்வளவுதானே? சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டீங்களே, தயவு செஞ்சு கேளு. நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணல, ஓகேவா? பாய்மா. பாய். டாலி, டாலி எங்க இருக்கீங்க? அம்மா, நான் உங்க 3 பிள்ளைங்கிட்டே பேசிட்டேன். டாலி, கவலைப்படாதீங்க. நீங்களும் உங்க வீட்டுக்காரர் டெய்லி பைபிள் வாசித்து ஜோம் பண்ணுங்க. இந்த பிள்ளைங்கிட்ட நீங்க ஃப்ரெண்டா பேசுங்க. இந்த பிள்ளைங்களுக்குள்ள ஒரு கவலை இருக்கு, ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லிக்கேன். இன்னைக்கு நைட் இந்த வசனத்தை வாசிப்பாங்க. கண்டிப்பா ஏசப்பா அவங்களோட பேசுவாங்க. அவங்களுக்குள்ள ஒரு மாற்றம் வரும். டாலி, நீங்க மறக்காம எனக்கு ஃபோன் பண்ணுங்க. டைம் ஆச்சு டாலி. கண்டிப்பாமா. இன்னொரு வீடு விசிட் போன் டாலி. இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க, சாப்பிட்டு போலாமா? கண்டிப்பா இன்னொரு நாள் நான் வரேன். மறக்காம ஜெபா சாப்பாடு சாப்பிட. சரிங்கம்மா. சரி, வரேன். என்னடா எப்படா இருக்க? இந்த இப்பதான் வீட்டுக்கு வந்தேன். அப்புறம் பேசவா? அறிவில் தேறுவான். சரி. விவேகி நல்ல ஆலோசனைகளை அடைந்து நீதிமொழியையும் அதன் அர்த்தத்தையும். என்ன கதை இருக்கு? ஏதோ சிந்தனையில இருந்துட்டேன். வாங்க, இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு பாஸ்டமா வந்திருந்தாங்க. 2 நாளைக்கு முன்னாலே தான் அவங்களுக்கு கால் பண்ணியிருந்தேன். இன்னைக்கு தான் அவங்க வந்தாங்க. பிள்ளைகளை பத்தி தான் அவங்ககிட்ட பேசிட்டு இருந்தேன். சரி. பிள்ளைகளை பத்தி ரொம்ப கவலையா இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தேன். அவங்க வந்து ஆண்டோடைய வார்த்தையை சொல்லி பிள்ளைகள்கிட்ட பேசிட்டு போனாங்க. நம்மளையும் தொடர்ந்து ஜெபம் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. நல்ல மாற்றம் கண்டிப்பா வரும்னு பேசிட்டு போயிருக்கிறாங்க. சரி, நீங்க சாப்பிட சொன்னேன், நேரம் ஆயிட்டுன்னு அவங்க கிளம்பிட்டாங்க. சரி, நீங்க ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துறீங்களா? நம்ம சாப்பிடலாம். சரிம்மா. இந்த மாசம் வரவு செலவெல்லாம் எழுதியிருக்கேன், என்னன்னு பாத்துக்கங்க. வீட்டு செலவெல்லாம் நோட் பண்ணி வச்சிருக்கேன். சரி. மா, எல்லா வேலையும் முடிச்சிட்டேன், தூங்க போறேன். பால் எது வேணாமா? வேணாமா, நீயே டயர்டா இருப்ப, நீ போமா, நான் பாத்துக்கிறேன். சரிம்மா. சரி, வாங்க நம்ம பிரேயர் பண்ணிட்டு பைபிள் வாசிச்சு தூங்குவோம். ஓகே. இந்தா. சும்மா இருக்கா? காலையில இருந்து வேலை பார்த்திருக்கேன், கொஞ்சம் தள்ளி படுடி. ஜோ, சும்மா இருக்கா? தள்ளி படு. ஓ, சோனா நோண்டிட்டே இருப்பா இப்ப. சும்மா தொண நம்ம படு. தள்ளி படுப்பா, எனக்கு இடம் பத்தல, தள்ளி படு. பேசாம படுங்க, இல்லாட்டி வர்ஜினக்கா ரூம்ல போய் படுங்க. உன் வேலையை பாரு. என்ன தூக்கமே வர மாட்டேங்குது. எப்போதுமே நான் தூங்கிடுவேன், இன்னைக்கு தூக்கம் வர மாட்டேங்குது. சும்மா புலம்பாம படுக்கா. காலையில பாஸ்டர்மா வந்தாங்கல்ல, ஏதோ வசனம் வாசிக்க சொன்னாங்கல்ல, அதை வாசித்து பார்ப்போம். அக்கா, எதுக்கு லைட்ட போடுறீங்க? பாரு. இவ்வளவு இருக்கா? என்ன போலதான் இந்த மார்த்தாலும் வேலை வேலைன்னு இருக்காங்க. ஆனா பாருங்க, மரியாள் ஆண்டுடைய பாதத்துல உட்கார்ந்து அவங்களுக்கு தேவையானதை ஆண்டுடைய பாதத்துல உட்கார்ந்து அவங்க பெற்றுக்கொண்டாங்க. பரவாயில்ல, நானும் மரியாதை போல தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை இனிமே நானும் எடுப்பேன். நான் இனி எந்த வேலை செஞ்சாலும் ஆண்டவர் தான் முதலிடம் கொடுத்துட்டு இனி நான் எல்லா வேலையும் பார்ப்பேன்.
மரியாதை போல நானும் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தேர்ந்தெடுப்பேன். இவ்வளோ நேரம் ஆச்சு, தூக்கமே வர மாட்டேதே. பாட்டு கேட்டாச்சு, சீரியல் பார்த்தாச்சு, வேற ஒன்றும் இல்லையே. ஜெபாக்கா, ஜெபாக்கா நல்லா தூங்கிடுச்சு போல. ஜெபாக்கா தூங்குறதுக்கு முன்னாடி எதையோ எடுத்து படிச்சுச்சு, அதையாச்சும் எடுத்து படிப்போம். நல்லா தூங்கிடு. சரி, ஹால்ல போய் படிப்போம். எதை எடுத்து படிச்சுச்சு? இந்த இருக்கு, பைபிளா? இந்த புக்கு தானா? பைபிள தான் எடுத்து படிச்சுச்சா? அந்த அம்மா ஏதோ சொல்லுச்சே, நீதிமொழிகள். ஆமா, அது எங்க இருக்கு? பழைய ஏற்பாடா புதிய ஏற்பாடா? சரி, இது எங்கன்னு தேடுவோம். பழைய ஏற்பாட்டுல இல்ல, புதிய ஏற்பாட்டுல இல்ல. பழைய ஏற்பாட்டுல இருக்கு. நீதிமொழிகள் 763. என்ன அதிகாரம் சொன்னாங்க? 6ஆம் அதிகாரம். சோம்பேறியே, நீ எறும்பின் இடத்தில் போய் அதன் வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள். அதற்கு பிரபுவும் தலைவனும் அதிகாரியும் இல்லாதிருந்தும் கோடை காலத்தில் தனக்கு ஆகாரத்தை சம்பாதித்து பாரே, வெயில் காலத்துக்கு குளிர்காலத்திலே வந்து சாப்பாடு சேமிச்சு வைக்குது. இந்த வேதாகமத்துல கூட சொல்லிருக்காங்களா, சோம்பேறியே நீ எவ்வளவு நேரம் படுத்திருப்பாய், எப்பொழுது உன் தூக்கத்தை விட்டு எழுந்திருப்பாய். இதே மாதிரி நிறைய இடத்துல நம்மளை பத்தி பேசுற காரியம் இருக்கும் போலயே. அப்ப நம்ம காலத்தை எவ்வளவு வேஸ்ட் பண்ணிருக்கோம்ல. எறும்பு கூட அதோட எதிர்காலத்துக்காக சேர்த்து வைக்குது. ஆனா நம்ம தூங்கி தூங்கி நேரத்தை கழிச்சிட்டு இருக்கோம். இனிமே இப்படி செய்யாம இத படிச்சுதான் பார்ப்போம். அதனாலதான் அவங்க இதை சொல்லிட்டு போயிருக்காங்க போல. சரி, நம்ம ஜெபம் பண்ணிட்டு இப்ப படுப்போம். ஏசப்பா, ஒரு எறும்பு கூட ஏசப்பா குளிர்காலத்துக்கு தேவையானதெல்லாம் வெயில் காலத்திலே சேர்த்து வச்சிருக்கு. ஆனா நான் இவ்வளவு நாள் நான் எல்லாத்தையும் விட்டுட்டு தூங்கியே என் நேரத்தை வந்து வேஸ்ட் பண்ணிருக்கேன். ஆனா இனிமேல் நான் இப்படி பண்ணாம இந்த வேதாகமத்தை படிக்கிறதுக்கு உதவி செய்யுங்க. ஆமேன். சரி, இப்ப போய் தூங்குவோம். நிறைய படிக்க வேண்டியது இருக்கு. படிச்சா மனசுல பதியவே மாட்டுது. நடந்துட்டே பாப்போம். நடந்துட்டு படிச்சா மனசுல ஏறவே மாட்டுதே. என்ன செய்யறது? பைபிள் படிச்சுட்டு படிச்சோம்னா மனசுல பதியும்னு பாஸ்டம்மா சொன்னாங்களே. சரி, பைபிள படிச்சுட்டு அடுத்து படிக்கலாம். பாஸ்டம்மா என்ன அதிகாரம் சொன்னாங்க? நீதிமொழிகள்னு சொன்னாங்க. நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரத்திலிருந்து 1 - 10 முறை சொன்னாங்க. சரி, பாப்போம் எங்க இருக்குன்னு பாப்போம். நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம். தாவீதின் குமாரனும் இஸ்ரவேலின் ராஜாமாகிய சாலமோனின் நீதிமொழிகள். பைபிள் படிச்சா ஞானம் புத்தி கிடைக்கும்னு இதுல சொல்லி இருக்கே. பாஸ்டம்மா அதான் சொல்லிருப்பாங்களோ? அப்படி என்ன இருக்குன்னு பாப்போம். என் மகனே, உன் தகப்பன் புத்தியை கேள், உன் தாயின் போதகத்தை தள்ளாதே. அம்மா அப்பா எத்தனை நாள் சொல்லிருக்காங்க பைபிள் படிச்சுட்டு படின்னு. நான் ஒரு நாளும் கேட்கவே இல்லை. இப்பதான் ஆண்டவருடைய வார்த்தை குறித்ததான அறிவே எனக்கு வந்திருக்கு. ஏசப்பாட்ட ப்ரே பண்ணிட்டு நம்ம படிக்கலாம்.
ஸ்தோத்திரம் ஏசப்பா. ஏசப்பா, என்னை மன்னிங்க தகப்பனே. ஞானம் புத்தி உங்களிடந்து வருதுன்னு பாஸ்டர்மா சொல்லி படிக்க சொன்னாங்க. நிறைய காரியங்களை நான் தெரியாம போயிட்டேன் ஏசப்பா. மன்னிங்க ஏசப்பா. இனிமே உங்க வார்த்தையை படிச்சுதான் படிப்பேன் ஏசப்பா. ஞானத்தையும் புத்தியும் தாங்க ஏசப்பா. இந்த முறையாவது யூனிவர்சிட்டி ரேங்க் ஹோல்டரா நான் வாங்கணும் ஏசப்பா. எனக்கு உதவி செய்யுங்க. ஏசி மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஆச்சரியமா இருக்கா? காலையில 2 பேரும் எந்திரிச்சு வந்துட்டீங்க. அதெல்லாம் இருக்கட்டும், என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. அக்கா, நான் ஏதாவது செய்யணுமா? வேணாம் வேணாம், நானே பாத்திரம் வளர்க்கிறேன். நீங்க போய் பாத்திரம் கழுவுங்க, நான் எல்லாத்தையும் எடுத்து சரி. வைக்கிறேன். அக்கா, காஃபி போட்டீங்களா? நம்ம சீக்கிரமா போய் அம்மாவையும் அப்பாவையும் எழுப்பிட்டு ஜோம் பண்ணுவோமா? அப்பா, கதவை தரங்க. இவ்வளவு நேரம் ஆயிட்டு இருக்கு. காலங்காத்தால எல்லாம் சேர்ந்து வந்துருக்கு. சீக்கிரம் போய் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க, நம்ம ஜோம் பண்ணணும். என்ன ஜெனி உங்கள்கிட்ட இவ்வளவு மாற்றமா? ஆமாப்பா. அப்பா, அடுப்படிதான் எனக்கு ஹாப்பின்னு நினைச்சேன். ஆனா அதை விட பைபிள் அவ்வளவு ஹாப்பியா இருக்குப்பா. நான் படிப்புன்னு இருந்தேன். பாஸ்டர் அம்மா சொன்னாங்க பைபிள் வாசிட்டு படின்னு. அதே மாதிரி படிச்சேன் நான். எனக்கு ரொம்ப நல்லா இருக்கு. கண்டிப்பா இந்த வருஷமாவது யூனிவர்சிட்டி ரேங்க் ஹோல்டரா வாங்குவேன்ப்பா. என்ன நினைச்சா எனக்கே கோபம் வருதுப்பா. என் லைஃபையே நான் வேஸ்ட் பண்ணிட்டேன். இனிமேல் நான் அப்படி இருக்கவே மாட்டேன்ப்பா. ஒரு எறும்பு கூட அதோட ஃபியூச்சருக்காக சேர்த்து வைக்குது. என் நேரத்தை வீணடிக்கவே மாட்டேன். வாங்க சீக்கிரம் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு நம்ம ஜோம் பண்ணுவோம். எவ்வளவு நேரம் ஆச்சு, இந்த அப்பா அம்மாவை காணவே காணோம். அம்மா, வாங்க ஜோம் பண்ணுவோம். நானும் என் வீட்டாருமோ வென்றான். கர்த்தரையே சேவிப்போம். யோசுவா 24 அதிகாரம் 15 வசனம்.